ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நன்னாளில் உங்களை சந்தித்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய டிஸ்கஷன் அந்த டாபிக்ஸை நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக்கு வாட் இஸ் ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை என்றால் என்ன, அதோடைய அடிப்படைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வரணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பார்க்குறது மைக்ரிவி சேனல். நான் உமாசங்கர். ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, ஒரு பேக்கரி ஷாப் தொடங்கணும் அப்படின்னு. அதுக்காக தேவைப்படக்கூடிய பணம் பார்த்திங்கன்னா ஒரு 10 lakhs ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 lakhs தான் இருக்குது. மீதி 5 lakhs உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றாவது உங்கள்கிட்ட ஆப்ஷன் பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணுவீங்க, இல்லைன்னா நம்பர் 2 தெரிஞ்சவங்ககிட்டேருந்து வாங்குவீங்க. மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு பேர் தான் இந்த IPO. இந்த IPOங்கிறது நம்ம இந்த கம்பெனியை ஷேர்ஸாக டிவைட் பண்ணுறது. இந்த 5 லட்சம் ரூபாயை நீங்கள் மக்கள்கிட்டேருந்து பணம் வாங்குறீங்க. 10 ரூபாயா எத்தனை ஷேர்ஸ் உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் அலாட் பண்ணி பிரிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷேர்ஸ் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ மக்கள் ஆர்வமாக வராங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த லொக்கேஷனில் பேக்கரி ஷாப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது வளர்ந்தால் இதில் நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் உள்ளே வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு IPO க்ரியேட் பண்ணி இந்த பங்குச்சந்தை நிறுவனத்திடம் நம்ம சப்மிட் பண்ணி ஒரு கம்பெனியை நம்ம தொடங்கினா அதுக்கு பேர் தான் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. ஷேர் மார்க்கெட்டுடைய பேசிக்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இந்த IPO க்ரியேட் பண்ணி இந்த பேக்கரி ஷாப் தொடங்கிட்டீங்க, நீங்களும் உங்கள் நண்பரும் சேர்ந்து. ஸோ 2 பேர் சேர்ந்து 10 ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு செய்கிறீங்க. அந்த விற்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா 25 ரூபாய்க்கு போகுது. ஸோ லாபம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா 50 காசு ஆளு கிடைக்கிது. உங்களுடைய பிஸ்னஸை பார்த்துட்டு உங்களுடைய நண்பர் ஒருத்தர் 3வது ஆள் வராரு. ஓகே, நானும் இந்த உங்கள் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் பங்கை வாங்குனீங்க. எவ்வளோ கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபா 50 காசு கொடுத்து நீங்கள் வாங்குவீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் வர லாபத்துக்கும் நஷ்டத்துக்கும் அவர் ஒரு பங்குதாரராக உங்களுடைய பிஸ்னஸில் ஜாயின் ஆகிறாரு. ஸோ அன்றைக்கி என்ன ரேட் அந்த மார்க்கெட்டில் இருக்கோ அந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் தான் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு வாங்குவீங்க. ஸோ இதுதான் ஷேர்ஸ் ஒர்க் ஆகுது. இதனால தான் ஷேர் மார்க்கெட்டில் ப்ரைஸஸ் அப் அண்ட் டவுன்ஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷேர் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பதிவை கொஞ்சம் ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் தெளிவாக புரிய வரும். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க. ஆளுக்கு 10 ரூபா போட்டு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்க, 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. திரும்ப அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் பார்த்திங்கன்னா 20 ரூபா. அந்த லாபத்தோடு சேர்த்து அவங்க திரும்ப வாங்குறாங்க பொருளை, அதுலேருந்து கூட கொஞ்சம் லாபத்துக்கு விற்கிறாங்க. ஸோ எவ்ரி டைம் இப்படி அவங்க ப்ராடக்ட் விற்கிறனால ப்ராஃபிட் கூடிகிட்டே போகுது. அப்போ அவங்களுக்கு பங்கு பிரிக்கும்போது அந்த 10 பேருக்கும் ஈக்குவலாக ப்ராஃபிட் டிவைட் ஆகி போகுது. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த 10 பேர் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இந்த கூட்டத்தில் நானும் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த கம்பெனிலேருந்து யாருமே விலகிறதா இல்லை. அப்போது அவங்களுடைய மதிப்பு 10 ரூபா போட்டவங்களுக்கு 18 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் ஏறிடுச்சு ஒரு 6 மாதத்துலேயே. ஸோ இப்படி 18 ரூபா வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க இந்த 10 பேரும். ஸோ இது எந்த பிஸ்னஸாக வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டை வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு ஷாம்பு, ஒரு சோப்பு, எந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்க்குறேன், இந்த இதில் 18 ரூபா வரைக்கும் 6 மாதத்தில் எடுக்கிறாங்க, இந்த கூட்டத்தில் நானும் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போது அந்த 10 பேரில் ஒருத்தன் எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு கேட்குறான். ஆனால் நீ எனக்கு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு டாக்குமெண்ட் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான்னா, நாமளும் கொடுக்க ரெடியாக இருந்தோன்னா, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, 20 ரூபா கொடுத்து டைரெக்டாக உள்ளே வந்துடுவாங்க. நாம் உள்ளே வந்த மாதிரி நிறைய பேர் ஆசையில் இருப்பாங்க. இவ்வளோ பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 20 ரூபா கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த 10 பேரில் யார் பிரெயின், அதாவது ரொம்ப மூலதனமாக செயல்பட்டு இருக்காங்களோ அவர் வெளியே போயிட்டால் லாபம் நம்ம இந்த கம்பெனிலேருந்து கிடைக்க கம்மியாயிரும். அப்போ என்ன செய்யலாம்னா, அந்த 10 பேர் சேர்ந்து இன்னொரு ஆளை நாமினேட் பண்ணி இந்த சம்பளத்துக்கு வேலை ஆளை வச்சு, நீ என்ன செய், நீ வாங்கி விற்றுட்டு நாங்கள் 10 பேருக்கும் லாபம் கொடுத்துட்டே இருக்கணும், உனக்கு நாங்கள் சம்பளத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த வேலைக்காரன் நல்ல வேலை செய்யக்கூடியவனாக இருந்தால் இந்த லாபம் கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்கும்.
இப்படி ஒவ்வொருத்தர் உள்ளே வரும்போது ஒருத்தன் வாங்க ரெடியாக இருக்கான்னா அடுத்தவன் என்ன பண்ணுவான், இதே இடத்துல 20 ரூபா கொடுத்து வாங்க ரெடியாக இருக்கான், எனக்கு 20 ரூபா கொடுத்தா நான் போக ரெடியாக இருக்கேன், இல்லை 22 ரூபா கொடுத்தா நான் போக ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பேரம் பேசக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இந்த இடத்துல வருது. இந்த செயல் தான் கம்பெனிக்குள்ளே நடக்குது. ஒரு 100 ரூபா ப்ராடக்ட்டு 10 பேராக பிரித்து எப்படி செய்கிறோமோ அதே மதிப்பு தான் ஒரு கோடி ரூபா பிஸ்னஸ் கம்பெனிலையும் இருக்கிற ப்ராஜெக்ட்லையும் 10 ரூபாயாக பிரித்து அவங்க செயல்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப்பை ஒரே ஆள் டீல் பண்ண முடியாதனால அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி வேலை ஆளை வச்சு வரவு செலவு கணக்கை பிரித்து மார்க்கெட் வேல்யூ வேரி ஆகிட்டே இருக்கும். 1 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு மினிமம் 10 ரூபா வேல்யூ ஷேர் விற்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தோட சட்டம். இப்போது 1 கோடி ரூபா சொத்தை பிரித்து கொடுக்குறாங்க. அவர் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாரு. இதில் இவங்க பாதி பணத்தை வச்சுட்டு பாதி பணத்துக்கு பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா ப்ராஃபிட் கிடைக்காது. இப்படி இந்த பிஸ்னஸ் பீப்புள் நாம் கொடுக்கக்கூடிய மொத்த பணத்தையும் சர்க்குலேட் பண்ணி கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகக்கூடிய திறமையான மேனேஜிங் டைரக்டர் இல்லைனா ஃபினான்ஷியல் டைரக்டர் நல்லா அமைச்சிட்டாங்கன்னா அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட்டு பல மடங்கு போகும். இதனால தான் இந்த கம்பெனியோட கணிப்பை நமக்கு கொண்டு வராங்க. ஒரு வருஷத்தில் இவங்களுடைய லாபம் எவ்வளவு, நஷ்டம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் மைண்ட், யாருமே தனியாக வச்சுக்க முடியாது. ஸோ இதில் யார் நிர்வாகம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே யார், அதாவது 51% ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் பார்த்துக்குவாங்க. இதில் எந்த கம்பெனியோட ஷேர்ஸ் லாபத்தை நோக்கி போகும்னா எந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர் ஓனர் நிறைய வச்சிருக்காரோ, அதாவது நிறைய பங்கு அவருடைய இருப்பில் வச்சிருக்கிறாரோ அந்த கம்பெனி அவர் நல்லா பார்த்துக்குவார். ஸோ எந்த கம்பெனி ஓனர் பணத்தை வெளியே உள்ளவங்ககிட்ட பிரித்து கொடுத்துட்டு சும்மா பேருக்கு இருக்கிறாரோ அந்த கம்பெனி முறையான பாதுகாப்பு இல்லாத கம்பெனியாக இருக்கும். ஸோ நாம் ஒரு கம்பெனியோடைய வியூ எடுத்து பார்த்தோம்னா இதனுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, ஓனருடைய பங்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தாலே போதும் இந்த கம்பெனி வளரும், முன்னோக்கி போகும். இன்றைக்கி இந்த கம்பெனி லாஸில் போனாலும் எப்படி லாபத்தை நோக்கி கொண்டு வரணும் அப்படிங்கிற வியூ இந்த கம்பெனியோடைய ஓனர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். கடந்த 2 வருஷமாக ஷேர்ஸ் போட்டவங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் கம்பெனிலையும் இருந்தாலும் லாஸ் தான் இருக்குங்க. மேபி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஷேர்ஸில் பணம் போட்டவங்க லாஸும் இல்லாமல் ப்ராஃபிட்டும் இல்லாமல் நியூட்ரலாக இருந்திருப்பாங்க. இது ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட் இனிமே தான் பல மடங்கு ஏறப்போகுதுங்க. இவ்வளவு லாஸ் எதனால் வந்துச்சுன்னா நம்ம இந்தியன் எக்கனாமி அடி வாங்குச்சு, அதுதாங்க காரணம். அதாவது டிமானிட்டேஷன். இன்னொரு மிகப்பெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனா அமெரிக்கா உடைய ட்ரேட் வார் தான். அதில் உலகம் ஃபுல்லாக மார்க்கெட் அடி வாங்குச்சுங்க. ஸோ இப்போ இவங்க ஒரு உடன்பாடுக்கு வந்திருக்காங்க. யார்? சைனா அமெரிக்கா. ஸோ இதுதான் மிகப்பெரிய நமக்கு டர்னிங் பாயிண்ட். இப்போ நம்ம ஷேர்ஸு கம்பெனியில் வாங்கி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏறுமுகமாக தாங்க நமக்கு இருக்கும். சென்செக்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் டச் பண்ணி இருந்தாலும் அடுத்த மைல் ஸ்டோனுக்கு கண்டிப்பாக போகுங்க. டிமானிட்டேஷனில் இருந்து இந்தியா எக்கனாமி எந்திரிக்காது, கஷ்டம்னு நிறைய பேர் நமக்கு வீடியோ போட்டாங்க. அது உண்மை இல்லைங்க. நீங்களும் சரி நானும் சரி நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டோம் பண மதிப்பு இருந்ததுனால. ஆனால் இப்போ இல்லைங்க. ஆட்டோமொபைல் ஃபீல்ட் ஃபுல்லாக படுத்துணுன்னு சொன்னாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், திரும்பி எந்திரிக்கும். ஸோ பாருங்கள், ஆசோலேண்ட் மேலே போகும், மாருதி ஏறும். மாருதி தன்னுடைய 12,000 அடுத்து ரீச் பண்ணுவாங்க 1 இயரில். ஒரு ஷேரை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா மக்களால் எங்கெல்லாம் அந்த ப்ராடக்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஷேர் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி எஃப்என்டோ இருக்குது. இது எல்லாமே சூதாட்டம் கிடையாது. நாம் நம்மளுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். கற்றுக்கணும்னா என்ன கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாக இருக்கிற கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கணும். இந்த கம்பெனி நாம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இழுத்து மூட மாட்டான். அதாவது இப்போ ஒரு கம்பெனி ரீசெண்டாக ஒரு ஏர்லைன் கம்பெனி நடந்தது மாதிரி எந்த ஒரு கம்பெனியும் இழுத்து மூட மாட்டாங்கிற ஒரு கன்ஃபார்ம் நமக்கு வரணும். அப்படின்னு ட்ரேஸ் பண்ணாலே போதும். அந்த லெவலை விட மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கா இல்லை கூட இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் அந்த கம்பெனி ஷேர் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க, ப்ராஃபிட் நமக்கு கன்ஃபார்ம். நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அமைதியாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தாலே போதும், நமக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்குங்க, லாஸே நமக்கு இருப்பாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஆர்சிடிசி, அதாவது இந்தியன் ரயில்வே கம்பெனி ஷேர்லேருந்து வந்திருக்குங்க. அவனுடைய உண்மையான வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். அவன் என்ன சொல்கிறான்னா கவர்மெண்ட்டை விற்கும் போதே 320 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னான். 300 ரூபாயிலேருந்து 600 ரூபாய்க்கு வரைக்கும் வாங்க ஆள் இருந்துச்சுங்க, வாங்கினாங்க. அதனால தான் அந்த ப்ரைஸ் 600 ரூபாய்க்கு போச்சு. இப்போது 800 ரூபாலேருந்து 900 ரூபா வரைக்கும் கொடுத்து வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட ஆள் இருக்குங்க. ஆனால் அதோடைய உண்மையான ரேட் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். என்ன காரணம்னா அந்தளவுக்கு லாபத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கன்னு மக்கள் திங்க் பண்ணுறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள்
போடக்கூடிய பணம் வந்து உபரி பணமாக தாங்க இருக்கணும். நான் ஒரு 100 ரூபா இந்த ஷேர் மார்க்கெட்டில் வைக்கணும், ஆனால் அந்த பணம் எனக்கு 5 வருஷம் கழித்து கிடச்சா போதும் வட்டியோட. ஸோ 10 வருஷத்துக்கு இந்த பணம் தேவைப்படாதுன்னு இருக்கிறவங்க இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்தால் போதும். இன்றைக்கி பணத்தை போட்டு நாளைக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஒரு கம்பெனி ஷேர்ஸ் எப்படி பிக் பண்ணுறது, எந்த டைமில் பிக் பண்ணுறது, என்னென்ன அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நீங்கள் பார்க்குறது மை கருவி சேனல். நான் உங்களுடன் உமாசங்கர்.